சூடு சொரணை இல்ல இல்லையோ? ரைட் ரைட் ரைட். வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. ரைட். வெளியே வந்து எபிசோடு பாத்தீங்களா? சரி சரி, பார்த்த பிறகு இப்படிதான் இருக்கு. அப்ப அந்த அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வெளியே இருந்து பயங்கரமா கதறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கூட உங்களுக்கு நிறைய சொன்னாங்களா? அப்போ அது அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும். அவங்க காலு கீழே கிடந்து கால் அமைக்க விடுவானே தவிர யார் சொல்றது கேட்க மாட்டேன்னு இருக்கீங்க, அப்படிதானே? சரி சரி. யாரு ஜட்டி மாஸ்கா ஒரு டசன் இருக்கா? அண்ணனுக்கு அனுப்பி விட்டுருக்கு. ஆமா, அண்ணனுக்கு அனுப்பி விட்டுரு. அண்ணன் வந்துருவாப்ல, இன்னொரு 3 நாள்ல வந்துருவாப்ல. அண்ணனுக்கு அனுப்பி விட்டுருவேன். செலிபிரிட்டிப்பா. ஆமா, பின்ன வெளியே வந்து போட்டுட்டு சுத்த வேண்டி இருக்கலாம். மாஸ்க் தேவைப்படுவாங்கல்ல. நல்லா ஜாக்கி சட்டில ஒரு டசன் மாஸ்க் எடுத்து வைங்க. சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. சோ இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தர் சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த மிச்சர் என்ட்ரி கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா எங்களுக்கு என்ன? அதை ஆல்ரெடி வெளியே வந்த பிறகு நாங்க கவனிச்சிட்டோம். வெளியே வந்து தலைவர் என்ட்ரி கொடுத்தாரு. இன்டர்வியூலே மாயா பூர்ணிமா தான் கெத்தே, மத்தவெல்லாம் ஒத்த அப்படின்னு மாதிரி அப்படின்னாரு. அண்ணன் அப்பவே தெரியும் வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் போனா இவன் இதே மாதிரிதான் சிங்கி தட்டுவான்னு. சேம் வீட்டுக்கு போறாப்புல அப்படி சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்து மாயாவை கட்டி அணைத்து அப்படியே கொண்டாடுறாரு. அப்படியே ஜாலியா கொண்டாடுறாரு. என்ன மன்னிச்சிருமாயா, நான் வந்து உன்ட்ட சாரி கேட்கணும்னு இருந்தேன், மன்னிச்சிருமாயா, நான் வந்து நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் டமார் டிமார்னு பேசுறாப்புல. இதுல அனன்யா வந்து சும்மா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கும் போது ஏதோ சம்திங் ஒரு வேர்டு விடுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு. மேபி அர்ச்சனாட்ட போய் கேட்பாரா? எப்பா வேற யார்கிட்டப்பா கேட்க தைரியம் இருக்கு? அர்ச்சனா மட்டும்தான் அப்படி தேடி போயிட்டு அர்ச்சனா அவ்வளவுதான் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார தவிர மத்த யார்கிட்டயும் அவருக்கு சண்டை போட தைரியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சு வச்சு தானே. சோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது மேக்கப் ரூம்ல உட்காந்து அண்ணன் பேசுறாப்ல. அப்ப மாயாக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மாயா, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மணிப்பை உள்ள இருக்கல, மணிப்பை உள்ள அவன் தான் ஏத்தி விட்டு என்ன ஏமாத்திட்டான். நான் வந்து பூரா ஏமாந்துட்டேன். வெளியே போய் பார்த்தாலும் தெரிஞ்சு நம்ம இருந்த விதம் வேற, அவங்க புரிஞ்ச விதம் வேறன்னு. நம்ம எல்லாம் டிஃபரெண்டா இருந்திருக்கோம் மாயா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சுத்தமான தங்கம். அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதே வேற, அவங்க கண்ணோட்டமே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு. யாரு சொல்லிவிட்டா? யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டா? அந்த அக்காவா? ஒரு கொம்பு மாட்டிட்டு ஒரு அக்கா உட்காந்துருக்கும், அந்த அக்கா தானே. ஏன்னா அந்த அக்கா அவங்களை மொத்தமா கூட்டு வச்சு ஒரு பிளான் போடும் போதே தெரியும். அந்த அக்கா வேற நேத்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லி ஸ்டோரி எல்லாம் போட்டாங்க. அப்பவே தெரியும் அக்கா வந்து கும்பு செய்ய விட்டுருக்காங்க. ஆனா வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்ல. என்ன அங்க கேட்டேன், அது வீட்டுக்கு வெளியே, அது எங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் நின்னாங்க, அங்க கேட்டேன். அவங்க கிட்ட இப்ப வரேன் ப்ரோ, அக்கா கொம்பு செய்ய விட்டாங்களோ? சரி 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 சரி, உள்ள வந்து இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, மணி வந்து உன்னை இது பண்ணா, மணி வந்து அப்படி சொல்லி 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 உன்னை ஏமாத்தினா அப்படித்தானே? ஐயோ பாவமா இருக்கு ப்ரோ, எனக்கு சரவண விக்ரம நினைச்சா. எது மணி சொன்னதுக்கு இல்ல, இவன் வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பாவமா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. உங்களுக்கு கடைசியில சொல்றாப்ல, வெளியே வந்து டைட்டில் தட்டி விடுங்க, டைட்டில் சர்ச் பண்ணாலே சரண விக்ரம தான் வருது போடே அப்படி. ஓ சரண விக்ரம்னு வருதுனால இப்ப உனக்கு ஜாலியா இருக்கு. ஏண்டா ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்னு பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீ இருக்க, அப்படிதானே? சந்தோஷம் மாதிரி ஜாலியா இருக்கு. இதுல மாயா வேற ஆக்சுவலா இடையில வார்த்தைகள் விடுறாங்க, அதை கட் பண்றாங்க. உள்ள லைவ்ல பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். மாயா வந்து அப்படி பேசி ஆல்ரெடி மாயா வந்து மணி மேல சமூகத்துல இருக்காங்க, இவன் வேற இப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போது நமக்கு தெரியல. பட் ஒன்னே ஒண்ணுதான், இருந்தா சூடு சரணையோட இருங்களேன். அது அங்க பேசிட்டு சார் உங்களை சொல்ல, அது அவங்க கிட்ட வரேன். அதாவது ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, வெளியே இருந்து ஷோ பார்த்துருப்பீங்க, பார்த்த பிறகு நீங்க அப்படி இருக்கீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கானு ப்ரோ, சூடு சரணை இல்லாத சும்மா கடங்களால. அதான் வெளியே இருந்து நீங்க ஷோ பார்த்துருப்பீங்க, பார்த்த பிறகு நீங்க எப்படியா இருக்கீங்கன்னா யாராலையும் மாத்த முடியாது, உங்க குடும்பத்தாலையும் மாத்த முடியாது, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது நீ உங்க கையில தான் இருக்கு, உங்க தலையில தேவை மாத்துறது. சோ இதை பத்தி உங்க மரகம கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வெளியே போடுங்களா.